வணக்கம். நான் தேவா. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கேட்ட உடனே நடக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம். ஆனா அப்படி நடக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? இப்படி இருந்தா உடனே நடக்குமா? இதை செய்யணுமா? அதை செய்யணுமா? நான் என்ன செஞ்சா உடனே நடக்கும்? எனக்கு ஏன் உடனே நடக்கல? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளும் குழப்பங்களும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துலேயும் நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி தான். அதாவது இந்த அனுமதித்தல் அல்லது சரணடைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா உண்மையிலேயே என்ன? நம்ம உண்மையிலேயே சரணடைகிறது இல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டும் வேற வேற கிடையாது. வேற வேற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தினாலும் விஷயம் ஒண்ணுதான். அதனால அதை நாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த காணொளியில பார்க்கலாம். கடைசி வரைக்கும் கேளுங்க. நாம நினைச்சது உடனே நடக்காத போது இந்த அனுமதித்தல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா மனசுல இருக்கிற அந்த குழப்பங்கள், நமக்கு இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஏதாவது ஒண்ணு உடனே நடந்தாதானே நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு பதட்டமான ஒரு மனநிலையில நாம இந்த அனுமதித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அது ஏதோ முடியாத ஒரு காரியம் மாதிரி தெரிய தொடங்கும். உண்மையை சொல்லணும்னா ஒரு பயம், நாம கஷ்டப்பட்டுறக்கூடாது, மறுபடியும் இந்த விஷயத்துல தோத்துறக்கூடாது, இது நடக்காம போனா என்ன மாதிரியான விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும், இதெல்லாம் சேர்ந்து நம்ம மனசை ஒரு வழி பண்ணிடும். இதனால இந்த அனுமதித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம கண்ணுக்கு தெரியலாம். ஆனா இப்ப நாம பார்க்க போற விஷயம், சிந்தனைகள் எங்க இருந்து தொடங்குது, அந்த சிந்தனைகள் உங்களை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி பார்க்க வைக்குது, அப்படி நீங்க அந்த விஷயங்களை சிந்திக்கிறதுனால உங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு மனநிலைமை உருவாகுது. இந்த மனநிலைமை தான் அனுமதிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே எதிர்மறையான விஷயங்களை உருவாக்குது. இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரியும் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரியும் தோணலாம். ரொம்ப எளிமையா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். அதோட இந்த அனுமதி கொடுத்து அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அது செய்யறதுக்கு எளிமையான பயிற்சிகளும் இருக்கு. அதையும் நாம கடைசியில பார்த்துடலாம். இப்போ நாம ஒரு சின்ன கற்பனை ஒண்ணு பண்ணி பார்க்கலாம். அதாவது ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு மனசு, ரொம்ப அமைதியா இருக்கு, எந்த குழப்பமும் இல்லை, எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. இந்த மனசுல திடீர்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசைகள் சார்ந்த எண்ணங்கள் ரொம்ப தீவிரமா வருது. எனக்கு இது நடந்தா நல்லா இருக்குமே, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தீவிரமான ஆசை இந்த மனசுல வருது. ஆனா அந்த மனசு அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கறத எடுக்கிறத விட முதல்ல அந்த ஆசையை முழுமையா வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்தின அடுத்த செகண்ட்ல இருந்து, ஏன்னா அந்த மனசு அமைதியா இருக்கு, அந்த இடத்துல அந்த சிந்தனைகள் மட்டும்தான், அந்த ஒரு ஆசைக்குரிய சிந்தனைகள் மட்டும்தான் மேலோங்கி இருக்கு. அதனால அந்த மனசுக்குரிய சக்தி எல்லாமே, ஏன்னா கவனம் அங்க போறதுனால அதற்குரிய சக்தி எல்லாமே அது சார்ந்த எண்ணங்களுக்கு போய் அந்த எண்ணங்கள் மேலும் வளமடைஞ்சு உண்மையிலேயே உருவாகக்கூடிய தன்மைக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் படைப்பு செயல்முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிக்குது, நம்ம கிட்ட அந்த விஷயத்த கொண்டு வந்து சேர்க்குது. இவ்வளவுதான் படைப்பு செயல்முறை அப்படிங்கிறது. இவ்வளவு எளிமையா தெரிகிற இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமாகுது அப்படின்னா, ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, எதுவுமே, அதாவது ஒரு விஷயத்தை பத்தின எந்த அனுபவமும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நாம நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி முழுமையான அந்த ஆசையோட வெளிப்படுத்த முடியும். ஆனா ஏற்கனவே அது சார்ந்து நம்ம எதிர்மறையான விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆசையை அப்படி வெளிப்படுத்தின உடனேயே அந்த ஆசைகளுக்கு எதிராக ஒரு கூட்டமான எண்ணங்கள் நம்ம மனசுல உடனே வரும். இதை தான் நம்ம லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொழில்ல நான் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இப்படி வெளியில வரும்போது, என் மனசுக்குள்ள இப்ப நான் ஏற்கனவே ஒரு 10 தோல்விகளை சந்திச்சிருந்தேன், நிறைய விஷயங்களை கைவிட்டு வெளியில வந்திருக்கிற மாதிரியான அனுபவங்கள் எனக்குள்ள இருந்திருந்தா என் மனசு என்ன செய்யும்? இந்த எண்ணங்கள் வெளியில வந்த அடுத்த செகண்ட் இந்த எண்ணங்கள் ஒட்டு மொத்தமா கிளம்பி வெளியில வந்து, இதுவரைக்கும் நீ தோத்துதான் போயிருக்க, இதுவரைக்கும் உனக்கு எதுவுமே சரியா நடக்கல, இது மட்டும் உனக்கு எப்படி சரியா நடக்குங்கிற கேள்விய திரும்ப திரும்ப நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்களுடைய தாக்கத்தினால
நம்மளால என்ன செய்ய முடியாது? முழுமையான ஆசையை வெளிப்படுத்த முடியாது. அதனால அந்த எண்ணத்துக்கு போதுமான கவனமும் போகாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது இந்த நம்மள இழுத்து பிடிக்கிற, நம்மள முடக்கி வைக்க முயற்சி பண்ற இந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தன்னம்பிக்கை அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளிட்டு, நமக்கு வேணுங்கிறது இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து நாம முன்னெடுத்து சில செயல்களை செய்யும்போது நமக்கு சில மாற்றங்கள் நடக்குது. ஆனா முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியா இருந்து நாம் ஒரு எண்ணத்தை ஒதுக்கும் போது உருவாகிற செயல்முறை மாதிரி இது இருக்காது. இது ரொம்ப போராட்டமா இருக்கும். ஏன்னா மனசு, நாம எந்த மனசு ஆசைப்படுதோ அதே மனசு அதுக்கு எதிரான பழைய குப்பைகளை வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இதனாலதான் நம்மளால நம்ப முடியல, நம்மளால சும்மா இருக்க முடியல, நம்மளால அனுமதிக்க முடியல. இதுலயும் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலும் இருக்கு. அதாவது சின்ன விஷயங்கள் ஈஸியா நடக்கும், ஆனா பெரிய விஷயங்கள் ரொம்ப தாமதமாகும். இந்த சின்ன விஷயங்களும் பெரிய விஷயங்களும் எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு எண்ணத்தை, அதாவது ஒரு ஆசையை வெளிப்படுத்தும் போது அந்த ஆசைக்குரிய எதிரான எண்ணங்கள் எந்த அளவுல இருக்கு. இப்போ ஒரு ஆசையை நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதாவது உறவு சார்ந்த ஒரு ஆசையை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அதுல ஒரு 50 எண்ணங்கள் தான் உங்களுக்கு எதிராக இருக்கு. இப்போ ஒருவேளை நீங்க கமிட்மெண்ட் ப்ராப்ளம்ல இருக்கீங்க அப்படின்னா அது சார்ந்து உங்களுக்கு ஒரு 500 இல்ல 1000 எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கு. இல்ல நீங்க தொழில் சார்ந்து ஒரு தனியா நின்று ஒரு விஷயத்தை செஞ்சு வெற்றி அடைகிறதுல அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 எண்ணங்கள் அதற்கு எதிராக இருக்கு அப்படின்னா இதை வச்சுதான் சின்னது பெருசுங்கிறது அளவிடப்படுது. அப்போ உங்க ஆசையை எதிர்க்கிற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள்ல இருந்து பெறப்பட்டு அது சேகரிக்கப்பட்டு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மன கண்ணோட்டத்தை கொடுத்து அந்த கண்ணோட்டத்தின் வழியாவே நாம வெற்றியை பார்க்கறதுனால, நம்ம ஆசைகளை பார்க்கறதுனால நாம செய்யற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் படபடப்பா பதட்டமா இது நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணங்களோடையே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நாம சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது என்ன, நம்ம அதை சார்ந்த இன்னும் பெரிய எதிர்மறை எண்ணம் இல்லை, அதனால அது உடனே நடக்கும். நாம பெருசு நினைக்கிறது எதை, நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறது தான் நம்ம பெருசு நினைப்போம். ஏன்னா எனக்கு இது அடையிறது பெருசு அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு உயிருக்கும் அது தான் மனதுல எதை பார்க்குதோ அதை அடையிறதுக்கான முழு தகுதி அது பிறக்கும் போதே இருக்கு. இதுதான் உண்மை. ஆனா அந்த தகுதியை தான் உணர்ந்து, அதுதான் முக்கியமான விஷயம், தன்னை தான் உணர்ந்து அந்த விஷயங்களை அது முழுமையா வெளிப்படுத்தும் போது தன்னை தடுக்கிற எண்ணங்கள், அதாவது கடந்த காலம்ங்கிறது முடக்கி வைக்காம கடந்தது கடந்ததாவே இருக்கட்டும்னு முடிவு பண்ற மனசு புது விஷயங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமா உருவாக்க தொடங்குது. அப்படிதான் எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குன மனித மனங்கள் இங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே அப்போ இந்த தாமதம்ங்கிறது பெரும்பாலும் எங்க இருந்து நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கேட்டாலும் அதை உடனே கொடுக்கக்கூடிய தன்மையும் சக்தியும் அதுகிட்ட இருக்கு. ஆனா சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது அப்படிதான் நடக்கும். ஆனா தேவையில்லாத தாமதங்கள் அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும்போது இந்த எதிரான எண்ணங்கள் தான். நாம ஒரு விஷயத்தை கேட்கிறோம்னா அந்த விஷயத்துல நாம எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், எவ்வளவு ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் ரொம்ப பெருசா தெரியும். அப்படி பெருசா தெரியறதுனால நம்மளால அதுல முழு மனதோட அமைதியா நிம்மதியா ஒரு விஷயத்தை கேட்டுட்டு சும்மா விடுறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்த நாம செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சு பார்க்கணும். கடந்த காலத்துல நடந்த மாதிரியான காயங்களும் வலிகளும் நமக்கு மீண்டும் நடக்க கூடாதுங்கிறது ஒரு நியாயமான எண்ணம் தான். ஆனா இந்த நியாயமான எண்ணமும் ஆசையும் நிறைவேறணும்னா நாம உண்மையிலேயே என்ன செய்யணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு அவசியம் வேணும். கடந்த காலத்துல நடந்ததே திரும்ப நடந்துருமோன்ற பயத்திலேயே நாம மறுபடியும் நம்மளோட எதிர்காலத்துல கடந்த காலத்தை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கடந்த காலத்தை நாம முழு மனசோட ஏத்துக்கிட்டா மட்டும்தான் கடந்தது தான், எதிர்காலங்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கு,
அதுல என்ன வேணும்னாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. முழுமையா என்னோட மனசுல என்னுடைய ஆசைகளை நான் வெளிப்படுத்தினா இயற்கை எனக்காக அதை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் எப்போதும் இல்லை. அப்ப அந்த உண்மையை நீங்க உணரணும்னா அதை நீங்க பரீட்சித்து பார்க்கணும். உங்க கடந்த காலத்தை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முறையேனும் மனசு விட்டு எனக்கு இது வேணும் அப்படின்னு தீர்க்கமா கேட்டு பாருங்க. அப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். எதிர்காலத்துல என்னாகுமோ அப்படிங்கிற பயம்தான் உண்மையிலேயே நாம எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. நாம ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தா இயற்கை நமக்காக அதை எந்த அளவுக்கு இறங்கி நமக்காக உருவாக்குங்கிற அந்த அற்புதத்தை, அதனால உருவாகிற ஒரு மாயாஜாலமான வாழ்க்கைய நாம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இப்போ என்ன செய்யணும்? இந்த கடந்த காலம் சார்ந்த என்னோட அனுபவங்கள் எல்லாமே நான் கேட்குற விஷயத்த ஏதோ ஒரு விதத்துல என்னை பாதிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நான் அதை பத்தின சிந்தனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு விஷயம் நடந்தா கூட அது சரியா நடந்துருங்கிற பதட்டம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நான் கேட்டுட்டேன், அது இப்போ வருமா அப்போ வருமான்ற ஒரு மனநிலை தான் எனக்குள்ள இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நம்முடைய கடந்த காலத்துல நாம அது சார்ந்து சந்திச்ச விஷயங்கள் தான். ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி அடைஞ்ச ஒரு மனசு தனக்கு ஒரு விஷயம் எளிதா நடக்கும் அப்படின்னா அதனால நம்ப முடியாது. அப்ப அது என்ன யோசிக்கும்? எப்படியாவது நடந்துடணும், எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் அதை நடத்திடணும். ஏன் அதை கஷ்டப்பட்டு நடத்தணும்? அது எளிதா நடக்க நமக்கு வாய்ப்புகள் இல்லையா? ஏன் அது நமக்கு நடக்காது? இயற்கை எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம இயற்கையை கொடுத்துருக்கு அப்படின்னா சக்தியையும் அப்படித்தானே கொடுத்துருக்கணும். அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல மட்டும்தானே பிரச்சனை இருக்கணும். அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த சக்தி என்னன்றது நமக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கணும். அப்போ எல்லாமே எங்கிருந்து தொடங்குது? நாம இன்னும் கொஞ்சம் நம்மளோட வாழ்க்கையை தெளிவா பார்க்கணும். நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன விஷயத்தை கேட்டோம், அந்த விஷயத்தை எப்படி அணுகுறோம், இப்படி அணுகிறது உண்மையிலேயே சரிதானா? நான் ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு எதிரான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, அதுக்கு எதிரான விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேனா, இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேனா, இன்னும் பயத்துல இருக்கேனா அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். இந்த சிந்தனை தான் உங்க வெற்றிக்கான முதல் படி. ஏன்னா தன்னை உணர்தல்ங்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி. அதுக்கு சிந்தனைகளை முதல்ல நாம என்னன்னு கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். ரொம்ப எளிதா சொல்லணும்னா, நம்ம சிந்தனைகள் இல்லாம அமைதியா அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நாம என்ன கேட்குறோமோ கேட்குற விஷயங்கள் உடனே நடக்கும். ரொம்ப ரொம்ப எளிதா நடக்கும். அப்போ இந்த எண்ணங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வெறுமனே எண்ணங்களை விட்டு வெளியில வரணும், சிந்திக்காம இருக்கணும்னு முயற்சி பண்றது நமக்கு வேலைக்காகாது. அப்ப அதை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பயிற்சி பண்ணா நமக்கு அந்த எண்ணங்கள் அடங்கும் அப்படிங்கிறத அடுத்த பாகத்துல தெள்ள தெளிவா பார்க்கலாம். அது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். இந்த காணொளியில உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, புரியாத பாகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை தெளிவுபடுத்துற மாதிரி அடுத்த பாகத்துல நாம விஷயங்களை சேர்த்துக்கலாம். இது பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம உங்க நட்புகளோடும் உறவுகளோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றிகள் கோடி.